வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். துன்பத்தையே நினைப்பதும் குறைவை நினைப்பதும் ஒரு ஏழ்மை அறிவினுடைய வறுமையே ஆகும் என்று சாமிஜிரவுக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். ஏற்பின்றி தீயண்டா பவ இருப்பு இன்றேர் ஒரு துன்பமரா இறையமைப்பு. ஏற்புவினை ஏற்புகளின் பதிவு ஆகும். எவர் மூலம் ஒரு துன்பம் வந்தபோதும் ஏற்புக்கொள்வோம் இணைப்போக்கும் மருந்து ஈதே என்று. எண்ணத்தில் கடமையாற்றும் வெடிப்பு வேண்டும். ஏற்பு பிறர் தூற்றுதலுக்கு மனம் உயர்த்தி ஈகை பிறர் நலத்துக்கும் செய்தே வாழ்வோம் என்று சாமிஜி ஒரு பாடல்ல சொல்லியிருக்காங்க. இன்னொரு பாடல்ல கருவமைப்பு, உணவு வகை, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், பலாராய்ச்சி, பழக்கம், வழக்கம், ஒழுக்கம் இவற்றிற்கு ஏற்ப உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம் மனிதர்களுக்கு வரும் வகையும் அவற்றின் தரம் அளவுக்கு ஏற்ப வாழ்க்கை நிலை வேறுபாடு அடைய கண்டேன் என்று இந்த 2 பாடல் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. நாம நமக்கு வரக்கூடிய துன்பத்தையே நினைத்து கொண்டிருக்க கூடாது. நமக்கு இருக்கக்கூடிய குறையையும் நினைக்க கூடாது. அப்படி துன்பத்தை நினைத்து கொண்டே வாழும்போது நம்மளால இந்த வாழ்க்கைய வாழ முடியாது. நமக்கு இருக்கக்கூடிய அந்த குறையை நினைத்து கொண்டே நாம வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த வாழ்க்கையை நாம ரசிச்சு வாழ முடியாது. இதை நாம புரிந்து கொள்ளணும். சாமிஜி என்ன சொல்றாங்க, இந்த 2 நினைத்து கொண்டே வாழ்றது என்பது ஒரு ஏழ்மை அறிவினுடைய வறுமையே ஆகும். அறிவு ஏழ்மை. இப்ப நம்ம படத்துல நமக்கு வறுமை இருக்கு. அப்ப அதை நம்ம சரி செய்ய போராடுறோம், நல்லா உழைக்கிறோம். அப்ப கடுமையா உழைக்கும் போது அதை நம்ம ஈடுகட்ட முடியுது. அதே போல நாம நம்முடைய அறிவாட்சி தரத்தை உயர்த்தி கொண்டு வாழும்போது நம்மளால அந்த துன்பம் வந்தாலும் அதை சமாளிக்க முடியும். நம்மிடம் இருக்கக்கூடிய குறைவை நினைத்தோ நாம வருத்தப்பட மாட்டோம். ஏன் நமக்கு துன்பம் வருது அதை நம்ம புரிந்து கொள்ளணும். நம்முடைய ஜெனட்டிக்ல பதிவு இருக்கு. இப்ப அந்த பதிவு சஞ்சித பதிவு, பிறந்ததுக்கு அப்புறம் போட்ட பதிவு பிரார்த்த பதிவு. இந்த சஞ்சிதமும் பிரார்த்தமும் சேர்ந்ததுதான் ஆகாமியமாக நமக்கு அவ்வப்போது இன்ப துன்ப விருப்பு வெறுப்பு உயர்வு தாழ்வாக வந்து கொண்டே இருக்கு. பொதுவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன, வினை பயன் ஒரு தேகம் கண்டிருக்கிறோம். அப்ப நம்முடைய துன்பம் தரத்தக்க பதிவுகள் அனைத்தும் நம்முடைய சூழல்கள்ல வரக்கூடிய அத்தனை துன்பங்கள் மூலமாக நம்முடைய பதிவை நீக்கி கொண்டு இருக்கிறோம் என்ற அந்த புரிதல், அந்த அறிவாட்சி தரம் நமக்கு வேண்டும். அப்ப அந்த அறிவாட்சி தரத்துல நாம உயர்ந்து நம்மை நாம் முழுமைப்படுத்தி கொண்டோம் என்று சொன்னா வரக்கூடிய துன்பங்கள் அனைத்தையும் நாம நுட்பம் தெரிந்து அதற்கான ஒரு வாழ்த்து காப்பு கொடுத்து, அந்த துன்பம் கொடுக்கக்கூடியவங்க அனைவருமே நம்முடைய ஜெனட்டிக்ல இருக்கக்கூடிய அந்த வினை பயனை நீக்க வந்த மகான்கள், மனித தெய்வம் என்ற அளவுல நாம அறிவாட்சி தரத்தை உயர்த்தி அவர்களுக்கு வாழ்த்தும் காப்பும் கொடுப்போம். இது நாம புரிந்து கொண்டு வாழும்போது எந்த துன்பம் வந்தாலும் சரி, அது என்னுடைய ஜெனட்டிக்ல உள்ள பதிவுகளின் அடிப்படையில தான் இந்த துன்பங்கள் வருது என்பதை நாம புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக குறைவை நினைப்பதும். குறைவுன்னா உருவ அமைப்புல, அறிவின் உயர்வுல, குணத்துல, கீர்த்தியில, உடல்வலிவுல, சுகம், செல்வம் என்று சொல்லக்கூடிய இந்த 7 விதமான சம்பத்துக்கள்ல குறை நிறைகள் இருக்கு. எல்லாரும் ஒன்று போல இருக்கிறதுல உருவ அமைப்பிலையும் சரி, அறிவாட்சி தரத்திலையும் சரி, குணத்திலையும் சரி, கீர்த்தி புகழ் சொல்லக்கூடிய அந்த புகழ்ல உடல் வலிவு, சுகம், செல்வம். இப்ப இத சரி செய்ய பக்தி மார்க்கத்துல மந்திரம், எந்திரம், தந்திரம் என்ற அடிப்படையில உருவங்களை அமைத்து
குழந்தை பிராயத்துல நம்முடைய இந்த 7 சம்பத்துக்கள் நிறைவு பெறணுங்கிறதுக்காக வேண்டி கொடுத்தாங்க பக்தி மார்க்கம். உண்மை உணர்ந்த மகான்கள் நம்ம சுவாமிஜி நமக்கு தியான வாழ்க்கையில இந்த விளக்கங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. இந்த அறிவாட்சி தரத்தை உயர்த்தி நாம எப்பவுமே துன்பத்தை நினைக்க கூடாது, குறையும் நினைக்க கூடாது, அறிவாட்சி தரத்தை உயர்த்தி வாழணும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட என்னுடைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.